வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. புயல் சின்னம் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதால் மழை இன்னும் தீவிரமடையும் என்று தெரிகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ள சூழலில் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை தொடங்கி இன்று முழுவதும் அங்கு மழை பெய்துள்ளது. அதேபோல் காலையில் சிறிது நேரம் இடைவெளி விட்டு மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி உள்ளிட்ட மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில்தான் தொடர் கனமழையால் தரங்கம்பாடி அருகே 150 ஆண்டுகள் பழமையான பிரம்மாண்ட வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. தரங்கம்பாடி தாலுகாவில் பாலூர் கிராமத்தில் 150 ஆண்டுகளை கடந்த பிரம்மாண்ட வீடு ஒன்று இருக்கிறது. வீடு மிகவும் பழமையான நிலையில் இடிந்து விடும் அபாயம் இருந்ததால் வீட்டை இடிக்குமாறு அதன் உரிமையாளரிடம் கடந்த 5 வருடங்களாகவே அறிவுறுத்தி வந்துள்ளனர் கிராம மக்கள். எனினும் வீட்டை இடிக்காமல் 3 குடும்பத்தார் வசித்து வந்துள்ளனர். இதனிடையே நேற்று தொடங்கி கனமழை பெய்து வருவதால் இந்த பிரம்மாண்ட வீடு ஒரு சில நொடிகளில் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. வீடு இடிவதை அறிந்த குடும்பத்தார் பின்புறமாக தப்பியோடியதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வீடு இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.